ஹாய் கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் நெக்ஸ்ட் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பட்டு பாவாடை எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பிகினருக்கு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. இப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பாவாடை தைச்சது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருந்த பொன்னாடை அந்த கிளாத்தை யூஸ் பண்ணி தான் நான் வந்து தைச்சிருந்தேன். இதுவும் அதே தான். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னாடை இருந்துச்சு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைனிங் கிளாத் வந்து நான் எடுத்திருக்கேன். இது அதாவது பிங்க் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் இருக்குது டாப்பு. பாவாடை வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் கான்ட்ராஸ்டாக இருந்துச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸுக்கு அப்படிங்கிறனால சரி நம்ம தைச்சு பார்க்கலாம் கான்ட்ராஸ்டாக அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கான்ட்ராஸ்டாக எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கடையில் கேட்டிங்க அப்படின்னா பட்டு பாவாடை சட்டை தைக்கிறதுக்குன்னே உங்களுக்கு வந்து கிளாத் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 6 month பேபிக்கு வந்து எனக்கு எவ்வளோ கிளாத் வேணும் அப்படிங்கிறத நான் கால்குலேட் பண்ணுறேன். ஹைட் இன்ட்டு 2 அப்படிங்கிறதா ஃபார்முலா. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 inch வந்து நான் ஹைட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 20 inches அப்படிங்கிறத டிவைடட் பை 39.5. இந்த 39.5ங்கிறது நம்ம ஆல்ரெடி எதனால் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்போ நம்ம அது வந்து ஒரு மீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குது அப்படின்னா 39.5 inches இருக்குது. நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஆன்சர் நம்ம டிவைட் பண்ணும்போது என்னென்னு கிடைக்குன்னா 0.5, அதாவது 1/2 meter அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்கக்கூடிய கிளாத் வந்து பார்த்திங்கன்னா இது. ஓகேங்களா? ஸோ நான் வந்து மெயின் மெட்டீரியலும் சரி லைனிங் மெட்டீரியலும் சரி ஒரு 1/2 meter வந்து எனக்கு கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒரு கிளாத்து. அண்ட் தென் ஒரு பஃப் ஸ்லீவ் வைக்கிறேன் அப்படிங்கிறப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 inch இல்லை ஒரு 80 point அப்படிங்கிறது வந்து எனக்கு போதுமானதாக ஒரு கிளாத்து. இந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போது நான் இந்த லைனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2ஆக வந்து மடித்து போட்டிருக்கேன். அதாவது லென்த் வைஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சிங்கிள் ஃபோல்டு வந்து பண்ணியிருக்கோம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து 10 inch அப்படிங்கிறதுக்கு நான் லைனிங்கில் எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அகலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 7.5 inches வந்து எனக்கு அகலம் வந்து தேவைப்படுது. அதாவது ஒரு 6 month வந்து ஒரு 1 year பேபிக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த அளவு எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த கிளாத்தை நான் ஃபோல்டு பண்ணி பார்க்குறேன். அதாவது டபுள் சுடிதாருக்கு நம்ம மடிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நான் வந்து மடித்து பார்க்குறேன். எனக்கு வந்து கரெக்டாக அகலம் வந்து இருந்துச்சு அப்படின்னா நான் ஃப்ரண்ட்டு பேக்கும் இப்படி 4 கிளாத் வர மாதிரி மடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதுலேயே நான் வந்து கட் பண்ணிக்கலாம். அப்படி எனக்கு அகலம் இதில் வரல அப்படிங்கிறப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக தான் நான் கட் பண்ண முடியும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சுடிதாருக்கு நம்ம வெட்டுற மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கோம். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வருது. ஸோ அதனால் வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் இப்படி மடித்து வச்சு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 10 inches வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணியிருக்கேன். கீழே வந்து ஒரு 1/2 inches வந்து தையலுக்காக விட்டுருக்கேன். இதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டாக கிளாத்தில் மார்க் பண்ணிவிட்டு அகலம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ தேவை அப்படின்னா ஒரு 7.5 inches நமக்கு தேவை. அது போக ஒரு 1 inches வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா நம்ம தையலுக்காக விட்டுக்கலாம். இப்போ எனக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அகலம் 8.5 இருக்கிற மாதிரி நான் மடித்து வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா ஒரு 1 year பேபி அப்படிங்கிறப்போ கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா அகலம் ஒரு 1.25 inches வந்து பார்த்தீங்கன்னா நான் கழுத்தோட அகலம் எடுத்துக்கிறேன். அது வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2லேருந்து 2.25 inches நான் எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 inches எனக்கு போதுமானது. அதாவது கழுத்தோட இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட விருப்பம்தான். நான் வந்து பார்த்திங்கன்னா 2.5 inches வந்து பார்த்திங்கன்னா கழுத்தோட இறக்கம் நான் எடுத்துக்கிறேன். இதில் வந்து நீங்கள் என்ன கழுத்து வேணால் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ரவுண்டு, பா ஷேப்பு இல்லை டைமண்ட் ஷேப்பு இந்த மாதிரி எது வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம்.
அதே மாதிரி ஆர்ம் ஹோல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 4 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எல் ஸ்கேல்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஷாப்லலாம் கிடைக்கும். நம்மகிட்ட வேணுனாலும் இருக்குது. நம்ம ஷாப்பை விட கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் செக்ஷனில் கூட கேளுங்க, நான் டீட்டெயில்ஸ் என்னங்கிறத சொல்கிறேன். இது பிகினருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கேல் வச்சு நீங்கள் தனித்தனியாக மார்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எல் ஸ்கேல் வச்சு நீங்கள் மார்க் பண்ணும்போது ஆர்ம் ஹோல் அந்த லைன் வந்து அக்யூரேட்டாக நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ இதை வந்து ஆர்ம் ஹோல் லைனை வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெக் லைனையும் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன நெக் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நான் இப்போதைக்கு சும்மா ரவுண்ட் நெக் தான் தரேன். இதில் பேட்ச் ஒர்க்கும் கூட பண்ணலாம். இப்போதைக்கு நான் வந்து ரவுண்ட் நெக் மட்டும் கொடுக்குறேன். இப்போ ஆர்ம் ஹோல் லைன் மார்க் பண்ணுறது பர்ஃபெக்டாக மார்க் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம எடுத்துருக்கக்கூடிய அந்த ஆர்ம் ஹோல் இறக்கத்துலேருந்து சென்டர் பாயிண்ட் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த ஆர்ம் ஹோல் வளைய வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரா பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்கு, ஷோல்டர், ஆர்ம் ஹோல் லைன் எல்லாமே வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. நான் வந்து சொல்லியிருந்தேன் செஸ்ட் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 7.5 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவைப்படுது. அதிகம் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் பெருசாக நம்ம எடுக்கும்போது தான் ஒரு 1 இயர் பேபி வரைக்கும் நம்ம வச்சு போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு 1 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தையலுக்காக விட்டுக்கலாம். அதே மாதிரி வெயிஸ்ட் லைன் நம்ம மார்க் பண்ண வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் இல்லைன்னா ஒரு 1 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா உள் பக்கமாக நம்ம வந்து மார்க் பண்ணுவோம். அப்போ நான் வந்து செஸ்ட் வந்து 7.5 எடுத்திருக்கேன். நான் ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு 7 இன்ச்சஸ் வந்து பார்த்தா வெயிஸ்ட் லைன் வர மாதிரி நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைன் வந்து க்ராஸாக நீங்கள் ட்ரா பண்ணிவிடுங்க. இது வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைனாகவும் போட்டுக்கலாம், இல்லை கர்வ் லைனாக வேணும்னா கர்வ் லைன் மாதிரியும் நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்படி மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபிட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த டாட்டெல்லாம் நம்ம கொடுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொடுக்கலாம். சைடில் 2 பக்கம் ரொம்பவே இன்னும் அழகாக ஃபிட்டிங்காக இருக்கும். நம்ம அந்த சைட் லைன் மார்க் பண்ண பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிக்கோங்க. கீழே இருந்து ஒரு 1 இன்ச் இல்லை 1.5 இன்ச்சஸ். ஏன்னா நம்ம கேட்டிங்கன்னா சுடிதார்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் கொடுப்போம் பார்த்தீங்களா, சைடில் ஸ்லிட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பட்டுப்பாவாடைக்கு நம்ம கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் லுக்கு. நம்ம உட்காந்து ஃப்ரீயாக இருக்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அது ஸ்லிட் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க, ரொம்ப அழகாக இருக்கும். அது நம்மளோட விருப்பம் தான். இல்லை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கனாலும் போட்டுக்கலாம். அதே மாதிரி ரொம்ப ஃபிட்டாக நமக்கு வந்து பர்ஃபெக்டாக நமக்கு இருக்கணும், குட்டிக்கு அழகாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து 2 பக்கம் டாட் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இது வந்து டபுள் பாயிண்டட் டாட்டு. இது நம்ம எப்படி தைக்கணும் அப்படிங்கிறதும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அவ்வளோதாங்க. நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேரியேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வேறு மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதே ஷேமாக வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். அதே பேக் வந்து அதே சேம் நான் வந்து ரவுண்ட் நெக் மார்க் பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சுக்கு உள் பக்கமாக வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இது வந்து மெயின் ஃபேப்ரிக் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்லீவுக்கு வந்து கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பப் ஸ்லீவ் எடுக்கிறேன். நீங்கள் வந்து எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஸ்கர்ட் வந்து நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா அதில் மீதி கிளாத் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து நீங்கள் பப் ஸ்லீவ் கொடுக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நான் வந்து கான்ட்ராஸ்ட்லாம் எதுவுமே கொடுக்கல. இந்த பிங்க் கலர் கிளாத்லேயே நான் வந்து தைக்க போகிறேன். ஸோ ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குட்டி பேபி அப்படிங்கிறனால நான் வந்து ஒரு 3.5 இன்ச்சஸ் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ஹைட் எடுத்துக்கிறேன். இப்போ துணி வந்து பார்த்தீங்கன்னா டபுளாக கிடக்கு, அதாவது 4 கிளாத் இருக்கிற மாதிரி இருக்குது. மார்க் பண்ணிட்டு ஹைட்டு மார்க் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 4 இன்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள்
கரெக்டாக அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுருக்கம் வந்து வைக்க போகிறோம், அதாவது ப்ளீட்ஸ் வந்து வைக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் ஒரு 4 இன்ச்சஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நமக்கு பஃப் வேணும்னு நினைக்கிறீங்க அந்த அளவுக்கு வந்து நமக்கு சுருக்கம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்லீவ் லைனை வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 4 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த ஸ்லீவ் லைன் வந்து நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இதை வந்து அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பாருங்கள் மெயின் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இந்த மெயின் ஃபேப்ரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா சுடிதாருக்கு நம்ம மடிக்கிற மாதிரி ஃபோல்டு பண்ணி போட்டுக்கலாம். நமக்கு ஃபோல்டிங் பக்கம் நம்ம பக்கம் இருக்குது. ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4 துணி இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ண கிளாத் பாடி பார்ட்டை வச்சு நம்ம வந்து கட் பண்ணி ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஸ்லீவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். தைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி தாங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ அந்த மெயின் ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தைக்க போகிறோம். இப்போது மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுருக்கேன் நல்ல பக்கம். ஓகேங்களா? ஃப்ரண்ட் வந்து நம்ம தைக்க போகிறோம். நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் கிளாத்தை வந்து கரெக்டாக பின் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் கண்டிப்பாக பின் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ ஷோல்டர் லைன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பண்ணி தைக்க ஸ்டார்ட் பண்ணி நெக் லைன் வந்து முடிச்சுட்டு இந்த பக்கம் ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தைச்சி எடுத்துக்கலாம். பொறுமையாக நீங்கள் தைங்க, ஒன்றும் அவசரமே இல்லை. கரெக்டாக வந்து ஒரு 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் நெக் லைன் வந்து பார்த்திங்கன்னா தைங்க. அதே மாதிரி அந்த ஷோல்டரும் ஃபினிஷ் பண்ணி எடுத்துருங்க. நெக் லைனை நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த லைனிங் கிளாத்தை உள்பக்கமாக டேர்ன் பண்ணிடலாம். டேர்ன் பண்ணி இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓரமாக தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். அமுக்கு தையல் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? இந்த நெக்லைன் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னாவே நிற்கும். பட் இருந்தாலும் சரி அப்படிங்கிறனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தையல் வந்து போட்டுருங்க. நான் வந்து இப்போ பிளைன் நெக்கு தான் வந்து ஸ்டிச் பண்ணேன். இந்த மாதிரி நெக்லைன் வந்து பார்த்திங்கன்னா தைச்சி முடிச்சதுக்கப்புறம் இந்த சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம் ஹோல் லைனையும் நம்ம வந்து தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத் எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் வந்து தைச்சி முடிச்சாச்சு. பேக் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் நம்ம வந்து நெக்லைன் வந்து தைச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்கள் பேக் பார்ட்டை வந்து இதே மாதிரி தைச்சிட்டு சென்டர் பார்த்து நீங்கள் கட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து தைக்கலாம். ஏன்னா நம்ம வந்து பேக் பார்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஹூக் பார்ட் வைப்போம். கொக்கி வச்சாக்கா நமக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட்டு பாவாடை சட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கொக்கி வைக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா பேக் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 கட் பண்ணி தான் நம்ம வந்து ஹூக்கு நம்ம தைச்சோம் பார்த்தீங்களா? கொக்கி ப்ளவுஸ்க்கெலாம் தைப்போம்ல, கொக்கி ஒரு பக்கம் வி பட்டி ஒரு பக்கம், அந்த மாதிரி நம்ம வந்து தைக்க போகிறோம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா லைனிங் கிளாத்லேயே வந்து பார்த்திங்கன்னா பேக் பார்ட்டை 2 கட் பண்ணிட்டேன். அது ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டு மாதிரியே வந்து ஃபுல்லாக நெக்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்டர் பார்த்து கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து தைக்கலாம். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து லைனிங்கை டேர்ன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓரத்தில் தையல் போட்டிருக்கனால அந்த ஜரி வந்து பார்த்திங்கன்னா பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதில். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் லைனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேக் பார்ட்டை 2 கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தாங்க தைப்பேன். நெக்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஆம்ஹோல் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டு தைப்பேன். இப்போ பாருங்கள் நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா தைச்சிக்கிறேன். இதை நம்ம வந்து பார்த்தோன்னா உள்பக்கமாக டேர்ன் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது பேக் பார்ட் வந்து பார்த்தோன்னா லைனிங்கே நான் வந்து 2 கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து மெயின் கிளாத்தையும் நம்ம 2 கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்து நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் வச்சு இப்போ நம்ம தைச்சிருக்கோம். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஷோல்டர் லைன் அந்த எட்ஜெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஒரு ஷார்ப்பாக இருக்க பென்சில் இந்த மாதிரி எதாவது கட்டர் இந்த மாதிரி வச்சு கொஞ்சம் கரெக்டாக எடுத்து விட்டிங்கன்னா நமக்கு வந்து ஷார்ப்பாக கிடைக்கும். ஏன்னா ஜரிங்கிறப்போ நமக்கு வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா நமக்கு அடங்காது, அதாவது மடங்காது டக்குன்னு. காட்டன் துணி அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ப்ளீட் வச்சா கூட டக்குன்னு நமக்கு வந்து மடங்கி நிற்கும். இங்கே பாருங்கள்
பேக் பார்ட்டு ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருக்கோம். அதுக்கு மேலே வந்து ஒரு அமுக்கு தையல் நீங்கள் வந்து போட்டு எடுத்துடுங்க. அது மாதிரி ஆம் ஹோல் லைன் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி பேக் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பீஸும் நமக்கு இருக்கும் இல்லைங்களா, அந்த பார்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெக் லைனை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்படி ஆம் ஹோல் லைனில் எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போது நமக்கு பாருங்கள் ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக ஒரு லுக் ஃபினிஷிங்கோட நமக்கு வந்து பேக் பார்ட் வந்து 2 பார்ட் நமக்கு கிடச்சாச்சு. இப்போ நான் வந்து உள் பக்கமாக நெக்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணி லைனிங் எல்லாமே நான் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா அந்த கொக்கி பார்ட்டும் வி பார்ட்டும் நம்ம தைக்க போகிறோம். ஏன் நான் இந்த மாதிரி கொடுக்குறேன்னு சொன்னால், இந்த நெக்கு வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரண்ட் நம்ம ஒரே பீஸாக தைச்சோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தைச்சிட்டு கூட நீங்கள் தாராளமாக ஹூக் பட்டி கொடுக்கலாம். ஆனால் எனக்கு வந்து அது கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா ஒரு ஃபினிஷிங் வந்து எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி, அதனால் நான் இந்த மாதிரி தான் எப்பவுமே தைப்பேன். அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹூக் பட்டு எந்த பக்கம் வரணும், வி பட்டி எந்த பக்கம் வரணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரண்ட்டில் நம்ம மாட்டும் போது லெஃப்ட் சைடு ஹூக் மாட்டுவோம். இது வந்து நமக்கு பேக் அப்படிங்கிறப்போ எந்த பக்கம் வந்துச்சுன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கணும். ஹூக் வந்து எந்த பக்கம், வி வந்து எந்த பக்கம் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ நான் வந்து இந்த பீஸில் ஹூக் வைக்கிறேன். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வி வந்து தைக்க போகிறேன். ஸோ இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அடிஷ்னல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாத் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு அடிஷ்னல் கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். இந்த அடிஷ்னல் கிளாத்தோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5லேருந்து 2 இன்ச் எடுத்துக்கோங்க. ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு வந்து எடுத்துக்கலாம். எட்ஜில் வந்து இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டு பண்ணிவிட்டு வச்சு நம்ம வந்து இதில் வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். இதில் நீங்கள் நல்லா கவனிக்கணும். இப்போ நான் தைக்க போகிறது ஹூக் பட்டி, அதாவது நல்ல பக்கத்துக்கு மேல் பக்கமாக வச்சு நான் தையல் போடுறேன். ஓகேங்களா? தையல் போட்டுட்டு இந்த எட்ஜிலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறோம், இந்த அடிஷ்னல் கிளாத் நம்ம கொடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த கிளாத்தை அப்படியே ஃபுல்லாக இந்த பக்கம் எதுவும் தெரியக்கூடாது, ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் டேர்ன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓரத்தில் ஒரு ஓரத்தையல் கொடுத்துடலாம். ஒரு ஓரத்தையல் நம்ம வந்து கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடிஷ்னல் கிளாத்து உள் பக்கமாக நமக்கு வந்துடும். அப்போ நமக்கு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து உள் பக்கமாக இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு தையல் வந்து நம்ம போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. ஹூக் பார்ட் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வி பட்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தையல் போட்டு தைக்க போகிறோம். அடிஷ்னல் கிளாத் வச்சு நம்ம தைக்க போகிறோம். இந்த வி பட்டி தைக்கக்கூடிய கிளாத் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தோன்னா டோட்டல் ஹைட் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 7.5 இன்ச்சஸ் இருக்குது. அப்போ ஒரு 1 இன்ச்சஸ் வந்து 1.5 இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த அடிஷ்னலாக கொடுக்கக்கூடிய கிளாத்தோட ஹைட் வந்து ஒரு 9 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். அகலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். சாரி, 2.5 இன்ச் இருக்குது. எடுத்துட்டு இந்த ஓரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சின்ன ஃபோல்டு பண்ணி மடக்கி அடிச்சுக்கலாம். இந்த ரா எட்ஜஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆகிற மாதிரி இந்த அடிஷ்னல் கிளாத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து மடித்து அடிச்சுக்கலாம். இதை நம்ம வந்து மடித்து அடிச்சுட்டு என்ன பண்ணுறோன்னா, நம்ம வி பட்டி தைக்கக்கூடிய கிளாத்தில் ராங் சைடு, அதாவது உள் பக்கமாக வச்சு இந்த அடிஷ்னல் கிளாத்தை வந்து தையல் போட்டுட்ருக்கோம். ஓகேங்களா? நம்ம அந்த மெயின் ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா உள் பக்கமாக இருக்குது. உள் பக்கத்தில் வச்சு தான் இந்த அடிஷ்னல் கிளாத்தை அதுக்கு மேலே வச்சு நம்ம தையல் போட்டுட்ருக்கோம். இப்போ இந்த அடிஷ்னல் கிளாத் வந்து பார்த்தோன்னா எப்படி ஃபோல்ட் பண்ணுறோங்கிறத நல்லா கவனிங்க. உள் பக்கமும் கொஞ்சம் கிளாத் வரணும், வெளிப்பக்கமும் வந்து பார்த்தோன்னா இந்த ஃபோல்டிங் மிச்சம் இருக்கக்கூடிய கிளாத் வந்து ஃபோல்டிங் மாதிரி வரணும். அப்போ நமக்கு வி பட்டி தைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். இது நம்ம வந்து எதில் பார்த்துருக்கோன்னா பைண்டிங்கில் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு தையல் வந்து போட்டுருங்க. இது வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டிங்கனாலும் ஓகே தான். இல்லை நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுருங்க. இல்லை எனக்கு நான் கரெக்டாக தைச்சிருவேன் அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல வி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வி ஷேப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துட்டிங்கன்னா பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எங்கெங்கே வி ஷேப் வந்து நமக்கு தேவைப்படுது, இப்போ எத்தனை கொக்கி வைக்கிறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு இப்போ 3 கொக்கி வைக்கிறீங்கன்னா 3 வி ஷேப் வந்து நமக்கு ஒரு டிஸ்டன்ஸில் கரெக்டாக வர மாதிரி அதை மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதுலேயே கையோட தையல் போட்டு எடுத்துடலாம். இல்லை பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக, இப்போ நான் உங்களுக்கு அதே மாதிரி சொல்லி காமிக்கிறேன் பிகினருக்கு தெரிகிற மாதிரியே. இப்போ நான் மடக்கி வச்சுருக்கிறதோட ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு தையல் போடுறேன். வி ஷேப்பை மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணினீங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஹூக் பாட்டிலையும் அந்த லைன் வந்து நமக்கு மார்க்கிங் வந்து கரெக்டாக கிடச்சிரும். இப்போ இந்த மாதிரி வி ஷேப் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அது மேலே கரெக்டாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து பிகினருக்கு புரிகிற மாதிரி ரொம்ப பொறுமையாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இதில் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டே தையல் ஃபோல்டிங் பண்ணி வைக்கும்போது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக தையல் போடாமல் இந்த வி ஷேப்பை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தையல் போட்டுக்கலாம். பிகினருக்கு வந்து கண்டிப்பாக புரியணும், அவங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா வி மார்க்கிங் வந்து கொடுத்துட்டு அதில் கரெக்டாக தைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த வி மார்க் வந்து நீங்கள் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல வீல வந்து ஓப்பன் வருமானு கேட்டிங்கன்னா ஹூக் மாட்ட முடியுமா அப்படின்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஒரு தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அப்போ வந்து உங்களுக்கு அந்த இடம் வந்து ஓப்பனாக இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா லைட்டாக அந்த கட்டரை வச்சு அந்த வி வருது பார்த்தீங்களா அந்த இடத்துல மட்டும் த்ரெட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹூக் வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டே வி மார்க் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது வியிலேருந்தே ஃபினிஷ் பண்ணி கொண்டு வந்துடுறேன் அப்படின்னாலும் ரொம்ப சூப்பர். அதே மாதிரி நீங்கள் தையல் போட்டுருங்க. இப்போது இந்த மாதிரி ரிமூவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வி ஷேப்பில் நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு ஃபஸ்ட்டே நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி இந்த ஒரு தையல் ஸ்ட்ரெயிட்டாக போட்டதுனால நமக்கு வந்து வி பார்ட் அந்த இது வந்து க்ளோஸில் இருக்கும். நீங்கள் இந்த ரிமூவை வச்சு லைட்டாக அந்த வி பார்ட்டுக்கிட்ட இருக்க தையல் மட்டும் பிரிச்சுட்டிங்க அப்படின்னா ஹூக் வந்து உள்ளே போகிற மாதிரி நமக்கு வந்து ஹோல் கிடச்சிரும். இப்போ இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா இந்த ரெண்டையும் கரெக்டாக நம்ம வச்சு பார்த்துட்டு ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துட்டு கீழ்ப்பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மடித்து தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கணும். இந்த மாதிரி மடித்து தையல் போட்டுருங்க. 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஒரு தையல் வந்து போட்டுருங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது ஒரு 2 தையல் 3 தையல் நீங்கள் போட்டுருங்க. அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இப்போ நமக்கு பேக் பார்ட்டு 2 பார்ட் இந்த மாதிரி ஓப்பனில் இருக்கும். ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பீஸை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா தைச்சி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம். எப்படி தைக்கலாங்கிறத பாருங்கள். சிம்பிளாக நான் வந்து உங்களுக்கு இப்போ பர்ப் ஸ்லீவ் வந்து எப்படி தைக்கலாங்கிறத சொல்லித்தரேன். டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து தனியாகவே அதுக்கு ஒரு வீடியோ வந்து போடலாம். இப்போது இந்த மெயின் ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா உள் பக்கமாக இருக்குது, எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைனிங்கும் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த உள் பக்கமாகவே வந்து பார்த்தீங்கன்னா லைனிங்கே வச்சுட்டு நான் வந்து எந்த பக்கம் டேர்னில் எதுவும் பண்ணல, அப்படியே வந்து வச்சுட்டு ஒரு தையல் வந்து இதுக்கு மேலே போட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் ராங் சைடு இந்த மாதிரி ரைட் சைடு எதுவுமே வைக்க வேணாம். அதாவது அந்த மாதிரி வச்சு டேர்ன் பண்ணோம் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. மெயின் ஃபேப்ரிக்கு உள் பக்கமாக லைனிங் துணியை வச்சு அப்படியே ஒரு தையல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே ஸ்லீவை சுற்றி நம்ம வந்து ஃபுல்லாகவே போட்டு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்லீவ் லைனிங் வந்து பார்த்தீங்கன்னா உள் பக்கமாக வச்சு அப்படியே ஃபுல்லாகவே நான் தையல் போட்டுக்கிறேன். இப்போ இந்த ஸ்லீவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். சென்டர்லேருந்து ஒரு 4 இன்ச் லெஃப்ட் சைடு, அதே மாதிரி சென்டர்லேருந்து ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். இந்த கேப் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளீட் வந்து வைக்கக்கூடியது. ஓகேங்களா, நம்ம ஃபோல்டு பண்ணி மார்க் பண்ணியிருந்தோம் 4 இன்ச்சு. இந்த 4 இன்ச் டிஸ்டன்ஸில் உங்களால் எவ்வளோ குட்டி குட்டியாக ப்ளீட் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வைங்க. அதுக்குன்னு ரொம்ப நெருக்கவும் வச்சிடக்கூடாது. நம்ம தைக்கிறது வந்து குட்டி பாப்பாவுக்கு தானே, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக அழகாக வச்சிங்கன்னா போதும். இந்த 4 இன்ச் டிஸ்டன்ஸில் ஸ்டார்ட் பண்ணி சென்டர் வரைக்கும் குட்டி குட்டியாக ப்ளீட் வைங்க.
அகைன் சென்டர்லேருந்து இந்த பக்கம் நம்ம 4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குட்டியாக ப்ளீட் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி. அதே மாதிரி கீழ்ப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். கீழ்ப்பக்கம் கூட நமக்கு ரொம்ப ப்ளீட் வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஓரளவுக்கு நம்ம ப்ளீட் வச்சா போதுமானது. ஆனால் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 4 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸில் மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ளீட் வந்து வச்சுருக்கணும். இதே மாதிரி கீழ்ப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 இன்ச் எங்கேருந்து மார்க் பண்ணியிருக்கோமோ அதிலேருந்து கரெக்டாக சென்டர், அதுக்கப்புறம் சென்டர்லேருந்து ரைட் சைடும் இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளீட் வைக்கிற ஏரியாவே ஃபுல்லாக ப்ளீட் வச்சு நம்ம தைச்சி முடிச்சிடலாம். கீழ்ப்பக்கத்துலேயும் இது ப்ளீட் வச்சு முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி பஃப் ஸ்லீவ் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இதில் ஃபினிஷிங் வந்து நம்ம கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த கான்ட்ராஸ்ட்டாக ஏதோ ஸ்கர்ட் யூஸ் பண்ண கலர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. இல்லை நான் வந்து பார்த்திங்கன்னா டாப் யூஸ் பண்ண கலரே தான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 1 இன்ச் டிஸ்டன்ஸ் அகலத்தில் இருக்கிற மாதிரி ஸ்லீவோட லென்த்துக்கு கிளாத் வந்து எடுத்துக்கோங்க ஃபுல்லாகவே. இதை வந்து பார்த்திங்கன்னா வச்சு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு தையல் நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஸ்லீவோட நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துட்டு இப்போ இந்த கிளாத்தை நம்ம எப்படி ஃபோல்டு பண்ணுறோங்கிறத நல்லா கவனிங்க. அது வெளிப்பக்கம் நமக்கு லைட்டாக ஃபோல்டிங் இருக்கணும், உள் பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் இருக்கணும். இப்போ இந்த மாதிரி தைப்போம் பார்த்தீங்களா, பாருங்கள். இந்த அடிஷ்னலாக கொடுத்துருக்கக்கூடிய கிளாத்தை எட்ஜு வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு மறுபடியும் அகைன் ஒரு குட்டி ஃபோல்டு பண்ணி நம்ம அந்த ஃபஸ்ட்டு போட்ட தையல் மேலேயே வர மாதிரி வச்சுக்கலாம். இது உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக புரியும். இது நம்ம அந்த பைண்டிங்லலாம் வந்து பண்ணியிருக்கோம். இந்த ராஜை வந்து ஒரு குட்டி ஃபோல்டு பண்ணிவிட்டு அகைன் திரும்ப ஒரு ஃபோல்டு பண்ணி தையல் வந்து கரெக்டாக வர மாதிரி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு வந்து உள்பக்கமும் ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்டாக ஒரு கிளாத்து, அதாவது பாவாடை கிளாத்து கலரில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே அழகாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். இப்போ நான் வந்து ரெண்டுமே கான்ட்ராஸ்ட் கலருங்கனால அதில் கொடுக்கல, டாப்போட கலர்லேயே தான் நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து ஷோல்டரில் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ஷோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எடுத்துகிட்டு ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு உள்ளே வச்சு கரெக்டாக ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ரெண்டு பக்கமும் இதே மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து எப்போ ஸ்லீவ் வந்து நீங்கள் எதில் ஜாயின் பண்ணிங்கனாலும் சென்டர்லேருந்து ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்போவுமே ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டும் கிளாத்தோட மெயின் ஃபேப்ரிக் இருக்குது பார்த்தீங்களா, அது ஷோல்டர், அதோட சென்டர் பாயிண்ட்லையும் கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் ஸ்லீவ் வந்து மேலே வச்சு சென்டர்லேருந்து நீங்கள் வந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வரும். இல்லைனா சென்டர் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா மாறிடுச்சுன்னா உங்களுக்கு ஸ்லீவ் வந்து பார்க்க ஃபினிஷிங்காகவும் இருக்காது, அழகாகவும் இருக்காது. சென்டர் பாயிண்ட் மாறிடுச்சு அப்படின்னா நமக்கு டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் ஸ்லீவு. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ் எல்லாமே நம்ம வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவோட சுற்றளவு, அதாவது ஓப்பன் வித்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச் பேபிக்கு வர மாதிரி நான் வச்சுருக்கேன். கொஞ்சம் பஃப்னு இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 4 இன்ச் வந்து பார்த்தோன்னா சுற்றளவு வந்து நான் எடுத்திருக்கேன். அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து ஆல்ரெடி பாடி வந்து நமக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லி நம்ம செஸ்ட் லைன் வந்து மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த லைனில் கரெக்டாக வச்சு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போடும்போது கரெக்டாக வந்து கீழே இருந்து ஒரு 1.5 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிவிட்டு அது வரைக்கும் நீங்கள் தையல் போட்டிங்கன்னா போதும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து தையல் போட வேண்டாம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஸ்லிட்டு வந்து ஓப்பனிங் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணி இதில் நிப்பாட்டிட்டு இந்த பக்கம் நமக்கு தையல் வரக்கூடாது. திரும்ப எகைன் நம்ம வந்து பார்த்தோன்னா திருப்பி இதில் வந்து இன்னொரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 தையல் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போது ஸ்லிட்டு ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி இது எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப அதிகமாக இருக்குது கிளாத் அப்படின்னா நீங்கள் அதை வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க.
இப்போது ஸ்லிட்டு தைக்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து ஓப்பனிங் விட்டுருக்கோம். இப்போ இந்த கிளாத் ரெண்டையும் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த சைடில் இருக்குது பார்த்திங்களா, இந்த கிளாத்தை வந்து ஒரு குட்டி ஃபோல்டு பண்ணி திரும்ப எகைன் ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சு நம்ம தையல் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லிட்டு வந்து நமக்கு ரொம்பவே அழகாக நீட்டாக பர்ஃபெக்டாக கிடைக்கும். அண்ட் தென் தெளிவாக உங்களுக்கு வீடியோ இன்னும் வேணும் அப்படின்னா ஸ்லிட்டு வந்து எனக்கு இன்னும் கிளியராக சொல்லித்தாங்க அப்படின்னா அதுவும் நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்குது, நீங்கள் வீடியோ நீங்கள் பார்க்கலாம். இல்லை எனக்கு இன்னும் கிளியராக சொல்லித்தாங்க மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஸ்லிட்டு அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராகவே சொல்லித்தரேன். இப்போது நமக்கு எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு 1.5 இன்ச் வந்து நம்ம விட்டுருக்கோம். ஃபோல்டு பண்ணி வச்சு நம்ம தையல் போட்டுட்டு கரெக்டாக அந்த நீடில் வந்து பார்த்தோன்னா நமக்கு வெளிப்பக்கம் வந்துடக்கூடாது. அப்படியே வந்து உள்பக்கமாக வச்சுட்டு ப்ரெஷர் ஃபுட்டை மட்டும் தூக்கிட்டு இந்த பக்கம் நம்ம வந்து ஒரு கிளாத் விட்டுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு கரெக்டாக நீங்கள் இந்த சென்டரை க்ராஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு தையல் வந்து எட்ஜில் போட்டுட்டிங்க அப்படின்னா ஸ்லிட்டு வந்து நமக்கு ரொம்பவே ஈஸியாக கிடச்சிடும். ஓப்பனிங்கு பட்டுப்பாவாடை சட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் ஓப்பனிங் வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பட்டு பாவாடை குட்டீஸோட சட்டை. இது வந்து பாருங்கள் ஓப்பனிங் வந்து ரொம்பவே அழகாக வந்திருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. 6 மந்த் பேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட குட்டீஸ்க்கு இந்த மாதிரி வச்சுருங்க, ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.